வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இல்லறம் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த பிரிஞ்சி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரிசியை ஊற வச்சிடுங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸை 2 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது 20 நிமிஷமாவது அரிசி ஊறினா தான் சாதம் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிவிட்டு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி முக்கு, அதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்திட்டு இது ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நீளமாக வெட்டின 2 பெரிய வெங்காயமும் சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கியதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின 2 தக்காளியும் சேர்த்திட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்திட்டு இதை நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கியதும் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் இது நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்திக்கிறேன். 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்திட்டு இது நல்லா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்தது சின்னதாக கட் பண்ணின 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/4 கப் கேரட், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அதை நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு கருக்காமல் இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தாக்கா நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரியே சேர்த்திக்கலாம். காஞ்ச பட்டாணியாக இருந்ததுன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. அடுத்தது ஒரு பிடி அளவு புதினாவும் சேர்த்திட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் காயெல்லாம் ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு வேக வச்சுருக்கோங்க. பாஸ்மதி அரிசிக்கு 1 கப்புக்கு நம்ம 1.5 கப்பு தண்ணி சேர்ப்போம். இப்போது அந்த 1.5 கப்பில் நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க. மீதி 1 கப்புக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே ஒரு பிடி அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் வடிச்சிட்டு இதில் சேர்த்திக்கோங்க. அரிசி சேர்த்தினதும் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாஸ்மதி அரிசி சீக்கிரமாகவே உடஞ்சிடும், அதனால் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அரிசி சேர்த்தினதுக்கப்புறமா தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்கிற டைமில் மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விடுங்க. கூடவே இந்த டைமில் ஒரு தடவை உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இப்போ சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி தண்ணி எல்லாம் ஒரே அளவாக இருக்குது. இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அவ்வளோ கம்மி ஜாஸ்தி பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரெட்டினுடைய ஓரங்களெல்லாம் முதல்ல கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணின இந்த ப்ரெட் பீசஸை நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இந்த ப்ரெட் பீசஸை நெய்யில் பொரிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக நெய்யிலேயே பொரிக்க வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு பொரிச்சிக்கோங்க, கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெட் பீசஸை போட்டு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட் பீசஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு விசில் ஸ்டீமும் இறங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட் பீசஸை அதில் சேர்த்திருங்க. சேர்த்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாதத்தை மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சாதம் மிக்ஸ் பண்ணும்போதே அதில் இருக்க சூடு ப்ரெட்டில் பட்டுட்டு ப்ரெட்டும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகிடும். சாப்பிடும்போதும் ப்ரெட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நம்ம பொரிச்சு எடுத்த பிரெட் மாதிரி கிறிஸ்பியாக இருக்காது. அவ்வளோதாங்க, அருமையான இந்த கல்யாண பிரிஞ்சி சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.